ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். என்னடா இது இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு லைவ்ல அப்படிங்கிறது தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடலும் பாடலும் டாஸ்க் இருக்குல்ல, அது கிளாப் கீட்லாம் கிடையாது. ஸ்டிக்கி நோட் மாதிரி வந்து ஒட்டிப்பாங்களாம், அது வந்து டான்ஸ் ஆடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து உச்சகட்ட சண்டை ஆகி போச்சு, அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இப்போ சீசன் 9 தமிழில் அட போங்கடா நீங்களும் உங்கள் டாஸ்க்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கடுப்பாயிட்டு நமக்கே வந்து ரொம்ப காண்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த சீசனுடைய தரத்தை காட்டுகிறது அப்படிங்கிறது தான். சரி, இந்த தரம் அப்படி போனாலும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்காச்சும் ஒழுங்காக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட்டட் வந்து கொடுக்குறாரு 2.1. அதில் என்னென்னா எல்லாம் வந்து ஸ்டிக்கியை ஒட்டிக்கணுமா, ஒட்டிக்கிட்டு 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, ஓகேங்களா, 2 பேர் ஒட்டணுமா, சரியா. அந்த டீம் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க, யார் யார் வந்து ஒட்ட போகிறா, யார் யார் வந்து ஆட போகிறா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ஒருத்தவங்களாம் வந்து போய்க்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போது டீமில் இருந்து இப்போ ஒரு பஸ் அடிக்குது, 2 பேர் ஆடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கோ அதோட ஒட்டிக்கிட்டு நின்றுக்கணும். அடுத்து இன்னொருத்த ஆடுவான், அப்படியே நின்றுக்கணும். அந்த மாதிரி இவங்க வந்து பிரிக்கக்கூடாது. இப்போ என்னன்னா கேப் விடும்போது பிரிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரில, இல்லை விழுந்தது மட்டும் நோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரில. அது என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் கடைசியாக யார்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாயோ, இப்போ 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இதுலேயும் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஸ்டிக்கி நோட் அவங்க தான் மொதல் வின்னர். ஒன்று இருந்தாலும் அதுக்கு அடுத்து வருவான், 2வது 3வது அடி போயிடும். ஸோ இதில் ஒன்று தான் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இது இன்றைக்கே வந்து அறிவித்து முடிச்சுருவாங்க போல தெரியுது எனக்கு. என்னமோ அப்படி தான் தோணுதுங்க. சரியா, இது வந்து இனிமேல் கொண்டு போகிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா நாளைக்கும், அதாவது அங்கே சொல்கிறேன், நேற்று மழை இங்கே, அதனால் நாளைக்கு அது வந்து அங்கேயும் மழை தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கி நோட் யாருக்கு விழுதோ யாருக்கு நிற்கிதோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. இது வந்து 2வது அப்டேஷன். சரியா, இப்போ 2 பாயிண்ட் இருக்கிறவங்க அடுத்து 4 பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. யார் ஒருத்தன். அடுத்து இன்னொரு டாஸ்க் நாளைக்கு வைப்பாங்க. நாளைக்கு ஸ்டிக்கி நோட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா லெமன் இந்த ஸ்பூன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு லெமனை கீழே போடாமல் ட்ரெஸ்ஸை மாட்டி உள்ள வெளியே ஓடணும், உள்ள கொடுக்குறது ஓடிட்டு வரணும். யார் லெமனை போடாமல் வராங்களோ அவங்க வந்து வின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரித்து வைக்கும் பொழுது யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கேப்டன்சி டாஸ்க்கு. இதில் வந்து ஒரு ஆளுக்கு ஃபேமிலி வந்து டூருக்கு வருவாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு. இவ்வளோ தான். இது ஒரு கேடுகட்ட டாஸ்க்கு. இதுக்கு சண்டை வேறு, யார் போகணும், யார் 2வது போகணும், யார் 3வது போகணும் அப்படின்ட்டு. என்னடா அவங்க லூஸ் போயில அவங்க மாதிரி ஓட்டிங்க போடுன்றான் ஒருத்தன் லக்கில் வந்து குலுக்கி போடுன்றான் சீட்டை. அதாவது இவங்களுக்கு ஏன் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் டாஸ்க் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியுதா, ஏன் கொடுக்கலன்ட்டு. உங்களுக்கு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஓகேங்களா. ஏன்னா எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிங்க. சரியா, இந்த மாதிரி டாஸ்க் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதே இப்போ எனக்கு இந்த இதை பார்க்கும்போது புரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க ஏஞ்சல் டெமான்னா அப்படியே உயிரை எடுத்து எல்லாத்தையும் வந்து பொறிச்சு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நல்ல வேலை கொடுக்கல, நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரியா, ஏன்னா அப்படி அடிச்சுக்கிறானுங்க. ஓட்டிங் பேஸ்ட் போகலான்னு சொல்லி ஒருத்தன் சொன்னால் சரின்னு சொல்லலாம், இல்லை வேணாங்க லக் பேஸ்ட் போகலான்னு சொல்லலாம். ஒருத்தர் எதிரிக்கும் போது பேச விட மாட்டாங்க, கற்றுன்னு கத்துறாங்க. ஒரு பக்கம் பாரு டென்ஷனே உட்காந்துருச்சு, அம்மா விடுங்க பாட்டு. எஃப்ஜே வந்து இந்த வெட்டின ஆடு மாதிரி துடிக்கிறான். என்ன 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 என்னன்றான். அங்கிட்டு வினோத் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அப்படி தானே பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படி இப்படின்றாரு. பார்க்கலாம் இப்படி பேசுவாங்க. இல்லை சொல்லு பண்ணு இவன் வந்து சொல்லு அப்படின்ட்டு இருக்கான். ஸோ மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுப்பேற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். இதில் வந்து எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு பக்கம் எஃப்ஜே டென்ஷன் ஆகி கத்துறான், இன்னொரு பக்கம் வந்து வினோத் டென்ஷன் ஆகி கத்துறாப்புல, இன்னொரு பக்கம் பேச போன சபரிலாம் டென்ஷன் ஆகிறான், இன்னொரு பக்கம் விக்ரம் எழுந்து கத்துறான். நீ பண்ணது தப்புடா, பேசும்போது குறுக்க போடாது. நான் என்ன பேசும்போது குறுக்க போனேன், பேசும்போது என்னதான் கேட்டேன், அதான் நான் குறுக்க போகிறது அப்படின்றாங்க. ஸோ மாற்றி அச்சுக்கிறானுங்க. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சரிப்பா 5 பேர் இருக்கீங்க எல்லாத்தையும், உங்கள் டீம்லேருந்து ஒரு ஆளை வந்து வெளியே தள்ளிருங்கன்ட்டாங்க. உடனே எஃப்ஜே வரமாட்டேன்ட்டான், போங்கடா உங்கள் டீமும் உங்கள் மூஞ்சும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வெளியேறிட்டாங்க. இப்போ வந்து வினோத் வந்து முடிவு பண்ணிட்டார், நான் வந்து சொல்கிறது தான்ப்பா, கோட்டிங் படியே போகலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் 3-2-1 சரி வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஆதிரை கபுதீன் சரி ஆட போகிறாங்க. ஒட்ட போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ராவும் அந்த சைடு வினோத்தும். இவங்க டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். இதில் கீழே உள்ள வச்சிட்டாங்க அப்படின்னா யார்கிட்ட. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, ஆடி முடிச்சுட்டு அடுத்து ஒருத்தர் ஆடுவாங்கல்ல, ஆடும்போது அது விழுவாமல் நம்மளே கீழே தள்ளி போட்டோம்னா, எடுத்து கிள்ளி போட்டோம்னா அதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் கேமரா மாட்டி வாங்கி வைங்க, பட் இதெல்லாம் அதை பண்ணுவாங்க இல்லை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதப்ப அப்படியே உருவி போடுறதுலாம் அப்படிச்சு மாட்டிட்டோமோ அப்படின்ற மாதிரி.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி இதில் பேசுகிறதுக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது இன்றைக்கி. கண்டென்ட் அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. ஸோ நல்ல வேலை கிரியேட்டிவ் டீம், நான் உங்களை பாராட்டுறேன். இதுக்கே இவங்க 3-2 1க்கே இப்படி அடிச்சுக்கிறாங்களாம். ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் கொடுத்தா ரத்தக்கலவை ஆக்கிடுவாங்க, ரத்தக்கலவை. இப்போ எஃப்ஜே கடுப்பாயிட்டு இருக்கான். திவ்யா போய் ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு, என்ன அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவ்வளோதான் திவ்யா பேசும்போது. ஸோ இதுதான் எனக்கும் தோன்றின ஒரு விஷயம். சரியா? வெப்ஜே வந்து இந்த வாரம் வெளியேறது உறுதிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது.